கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டு தாவேகவினர் அடுத்தடுத்து மயங்கினர். மயங்கி விழுந்தவர்களை தூக்கிச் செல்ல அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வருகை தந்துள்ளது. இதனால் கரூரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தாவேகவினர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். மயங்கி விழுந்தவர்களை தூக்கிச் செல்ல அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள் வந்து கொண்டிருப்பதால் கரூரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் மயங்கிய நிலையில் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரிலே உரை நிகழ்த்துவதற்காக வந்திருந்தார். ஏற்கனவே காவல்துறை அனுமதி கொடுத்திருந்த இடத்திலே இந்த தேர்தல் பரப்புரை நடைபெற்றிருந்தது. என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்ததன் காரணமாக கடந்த முறை மற்ற நகரங்களுக்கு சென்ற பொழுதெல்லாம் மயக்கம் ஏற்பட்டதை போன்று ஒரு சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அடுத்தடுத்து பெண்களும் குழந்தைகளும் மயங்கி விடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. அந்த பகுதியிலே விஜய் பேசி சென்ற பிறகு அங்கிருந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனத்தை எடுத்து வைத்து தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களில் யாரெல்லாம் மயங்கி விழுந்தார்களோ அவர்களை எல்லாம் ஆம்புலன்ஸ் வாகனத்திலே ஏற்றி அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஏற்கனவே பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருந்தன. பெண்களை அதிக அளவில் அழைத்து வர வேண்டாம், குழந்தைகளை தூக்கி வர வேண்டாம், குறிப்பாக கை குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்பது உட்பட பல நிபந்தனைகளை காவல்துறை பிறப்பித்திருந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அந்த கட்சியின் தலைமை சார்பிலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார்கள். அதையும் கடந்து ஏராளமானவர்கள் தங்கள் குழந்தைகளோடு இந்த பெரும் கூட்டத்திலே வந்து சிக்கியிருந்தார்கள். அவர்களில் பலர் தங்களுடைய குழந்தைகள் மயக்கமடைந்த நிலையில் அவர்களை எல்லாம் தூக்கிச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பெண்கள் பலரும் மயக்கமடைந்திருக்கின்றார்கள். தனியார் மருத்துவமனை ஒன்று அருகிலேயே இருக்கின்றது. விஜய் தற்பொழுது பேசி முடித்திருந்தார் அந்த வேலுச்சாமிபுரம் அருகே. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றவுடன் அடுத்தடுத்து மயங்கி விழக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு சென்று அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை உள்ளிட்டவற்றில் எல்லாம் அனுமதித்து அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சையினை வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக குழந்தைகளும் கூட மயங்கி விழுந்து விட்டார்கள். அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையிலே தற்பொழுது அந்த பகுதியே ஆம்புலன்ஸ் சத்தம் நிறைந்து காணப்படுகின்றது. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் பேசும் பொழுதே 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்தன. அதில் மயக்கமடைந்தவர்கள் ஏற்றிச் செல்லப்பட்டார்கள். அவர் புறப்பட்டு சென்ற பிறகும் அடுத்தடுத்து தற்பொழுது மயங்கி விழ தொடங்கி இருக்கின்றார்கள். போதுமான அளவு தண்ணீர் இல்லை. காலை முதல் காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பிற்பகலுக்கு பிறகு வந்தவர்களுக்கு கூட அங்கே அமர்வதற்கு இடமில்லாமல் தொடர்ந்து நின்று கொண்டிருந்த நிலையிலேயே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் பலரும் மூர்த்தியடைந்து தற்பொழுது மயக்கமடைந்து விழக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களை ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக ஏற்றிச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.